அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசினருக்கு ராசியில் ராகு, 2இல் சனி, 7.5 சனியில் தன குடும்ப வாக்குஸ்தான சனி, 5இல் குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது, தங்களுடைய 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய். 10இல் சூரியன் புதன் சுக்கிரன் திங்கட்கிழமை முதல் செவ்வாய் லாபஸ்தானம் வருவதால் பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறுவீர். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் மீது இருந்த பழி சொற்கள் அனைத்தும் விலகி தற்போது நல்ல பெயர் எடுக்க முடியும். ஜென்ம ராசியில் ராகு, 7இல் கேது. பேச்சில் சற்று பொறுமை தேவை. தன்னை அறியாமல் சூடாக பேசிவிடுவேன். வார்த்தைகளில் கவனம் தேவை. குரு வக்ரகதியில் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். மனமகிழ்ச்சி ஏற்படும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் சந்தோஷப்படுவேன். கடினமான காரியங்களை கூட எளிதாக முடிப்பேன். மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியரிடம் பேசும்போது வாக்குவாதம் செய்யக்கூடாது. மரியாதையாக இருத்தல் வேண்டும். தொழில் ஸ்தானம் குரு பார்வையால் வலுவோடு இருக்கிறது. வருமான ஸ்தானமாகிய 2ஆம் இடமும் குரு பார்வையில் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறையோ தொழில் பின்னடைவோ ஏற்படுவதற்கு வழி இல்லை. 10இல் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை தருகின்றனர். சிலருக்கு வீடு கட்டுவது, வீடு மனைகள் விற்பது, வாங்கி விற்பது முதலிய தொழில்களை செய்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. வீட்டில் சுபகாரியம் முயற்சிகள் பலனளிக்கும். உபரி வருமானம் வாய்ப்பு உண்டு. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் பலிதமாகும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். சில நேரங்களில் பண வரவு செலவில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 7.5 சனியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகவே பண வரவு செலவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கடன் சுமையில் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும். எச்சரிக்கையோடு இருந்தால் பண பிரச்சனை தீரும். சிலருக்கு வட்டியில் பணம் போகும். ஆடம்பர செலவுகளால் பணம் கரையும். அடுத்து சிலருக்கு அடிவயிறு, கழிவு உறுப்பு உபாதைகள் வரலாம். 7.5 சனியில் 2ஆம் இடத்து சனி தன குடும்ப வாக்குஸ்தான சனி என்பதால் சனி பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.